இந்த பூமி வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஆனது. புலிகளுக்கும், சிங்கங்களுக்கும், சிறுத்தைகளுக்கும், கரடிகளுக்கும், ஓநாய்களுக்கும், கழுதை புலிகளுக்கும், நரிகளுக்கும், நாய்களுக்கும் எல்லாத்துக்குமே சொந்தமானது. அதனால் நம்ம வந்து மனிதர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, பிற உயிரினங்களை அடக்கக்கூடாது, அப்படி பிற உயிரினங்களுக்கும் வழிவிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த பூமி எல்லா உயிரினங்களுக்குமானதான், நமக்கு மட்டுமே கிடையாது அப்படின்னா, அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் வந்து வழி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, புலிகள், சிங்கங்கள் எல்லாமே இங்கே உயிர் வாழணும். அதை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னா அது நம்மளை வந்து சும்மா விடுமா? வேட்டையாடும், நம்மளை வாழ விடாது. அப்போ அந்த சிங்கத்துக்கு தெரியல இந்த பூமி என்பது மனிதர்களுக்குமானது, நாம் அவர்களை வேட்டையாடக்கூடாது. ஆடுகளுக்கும், மாடுகளுக்கும், மான்களுக்கும், காட்டெருமைகளுக்குமானது. அப்போ அந்த சிங்கம் வந்து காட்டெருமைகளை, மான்களையும், மாடுகளையும் வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு அந்த சிங்கங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி மாமிச உண்ணிகளுக்கு இல்லை, மிருகங்களுக்கு இல்லை, புலிகளுக்கு, நாய்களுக்கு, நரிகளுக்கு அந்த அறிவு இல்லை. இந்த பூமி எல்லோருக்குமானது. அப்போ அந்த மாதிரி அறிவு இல்லாதவர்களிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள அவற்றை நாம் அழிக்க வேண்டும். இல்லை என்றால் அவை நம்மை அழித்துவிடும். சிங்கம், புலிகள், சிறுத்தைகள் இவைகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவைகள் நம்மை கட்டுப்படுத்திவிடும், நமது இனத்தை அழித்துவிடும், நமது இனத்தை வேட்டையாட ஆரம்பித்துவிடும். ஏன்னா அவைகளுக்கு அந்த அறிவு இல்லை. இந்த பூமி என்பது சிங்கங்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் மட்டுமல்ல, மனிதர்களுக்குமானது தான். அதனால் மனிதர்களை நாம் எதுவும் செய்யக்கூடாது, ஆடு மாடுகளை எதுவும் செய்யக்கூடாது என்கிற அறிவு அந்த சிங்கம், மிருக உண்ணிகளுக்கு இல்லை, மாமிச உண்ணிகளுக்கு, வேட்டையாடுகிற உயிரினங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களிடமிருந்து நம்மை அறிவில்லாத உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவை நமது இனத்தை அழித்துவிடும். அதனால் இந்த பூமி எல்லோருக்குமானது அப்படின்னா அதோட கருத்து என்ன தெரியுமா? நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கலாம். நமக்கு ஆபத்து ஏற்படுத்தாத, நம்மை வேட்டையாடுவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த உயிரினத்தால் இது நம்ம வேட்டையாடுது. அதே நேரத்தில் இது நம்ம எந்த விதத்துலையும் கொல்லவும் செய்யாது. இப்போ வந்து யானை வந்து நம்மளை வேட்டையாடாது, ஆனால் மிதித்து கொன்றும். யானை வந்து நம்மளை வாழ விடாது. வெறுமனே நம்ம கொல்றது மட்டும் கிடையாது, நம்ம விவசாய நிலத்தில் இப்போ குரங்கு தொல்லை பண்ணுது, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அப்போ என்ன, குரங்குகளுக்கானது இந்த உலகம், நமக்கு மட்டும் கிடையாது, குரங்குகளுக்கானதும் கூட தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அந்த குரங்குகள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத அந்த குரங்குகள் சாப்பிட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பட்னியாக கிடப்பீங்க, வறுமையில் இருப்பீங்க, உணவு பஞ்சத்தால் செத்து போயிடுவீங்க. அப்போ உங்களை சாகடிக்கிற வேலையை தான் அந்த குரங்குகள் செய்யுது. அப்போ அது உங்களை சாகடித்து, நம்மை சாகடித்து அது வாழ்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நாம் வாழணும் அப்படின்னா நமக்கு எந்த வகையிலும் இடையூறு தரக்கூடாது. ஒன்று நேரடியாக வேட்டையாடுகிற விலங்குகள், அதுபோல் இதுபோல் நமது விளைநிலங்களை நாசப்படுத்துகிற உயிரினங்கள், பன்றிகள்லாம் வந்ததுன்னா நாம் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போம். செடி கொடிகளெல்லாம், காய்கறிகளெல்லாம், மரங்கள், வாழை மரத்தை எல்லாத்தையும் பன்றி நாசம் பண்ணிட்டு போயிடும். அப்போ அது நம்மளை வாழ விட மாட்டேங்குது. அப்போ நாம் வாழ வேண்டும் என்றால் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைன்னா அது நம்மளை வாழ விடாது. அப்போ இந்த பூமி யாருக்கானது அப்படின்னா, நமக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராமல் இருக்கிற உயிரினங்களுக்கானது. நம்மளால் சில உயிரினத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ அவைகளுக்கு நாம் வந்து வழிவிட வேண்டியது, அவைகளுடைய தொல்லைகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்மளால் சில உயிரினங்களை கட்டுப்படுத்த முடியாது, பறவைகளை கட்டுப்படுத்த முடியாது, கழுகுகளை கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு இடையூறு தருகிற சில உயிரினங்கள் அது வந்து சிலவற்றை கட்டுப்படுத்த முடியாது, அதை விட்டுரும். ஆனால் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த உயிரினம் இருக்குல்ல, அது நமக்கு இடையூறு தருகிறது. ஆனால் அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், அதோட தொல்லை இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யணும். இல்லைன்னா அது நமக்கு தொல்லை கொடுத்து நம்மளை வாழ விடாமல் பண்ணிடும். அதனால் இந்த உலகம் யாருக்கானதுன்னா, நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்கள் அவைகளுக்கானது. அவைகளோடு நாம் வாழப்போகிறோம். நமக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாத, அச்சுறுத்தலே இல்லாத உயிரினங்களோடு சேர்ந்து நாம் இனி வாழப்போகிறோம். அவர்களுக்கானது தான் இந்த பூமி. இந்த பூமி என்பது நமக்கு தொந்தரவு தராத உயிரினங்களுக்கானது. அவைகளோடு நம்மையும் சேர்த்துக்கலாம், அவங்களோட நாமளும் சேர்ந்துக்கிட்டு நாம் இந்த பூமியில் பயணிக்கலாம். நமக்கு எந்த விதத்திலும் இடையூறு தருதா, நம்ம வேட்டையாடுகிறது, நமது விளைநிலங்களை நாசப்படுத்துகிறது அப்படின்னா அவைகளை நாம் அழிப்பது என்பது ஒரு தற்காப்புக்கு நடவடிக்கை தான். அவைகளை அழிக்கவில்லை என்றால் அவைகள் நமது வாழ்க்கையை நம்மை அழித்துவிடும், நமது மகிழ்ச்சியை அழித்துவிடும், நமக்கு உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தும், வறுமையை ஏற்படுத்தும், உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தும், ஊட்டச்சத்து உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தி அதனாலே நாம் நலிவுற்று விடுவோம், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். அதற்காக நமக்கு துன்பம் தருகிற பிற உயிரினங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தில் நாம் இருந்துதான் இருக்கிறது. அதனால் நமக்கு துன்பம் தருகிற உயிர்களுக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் அவைகள் அந்த உலகத்தில் வாழக்கூடாது. நமக்கு எந்த உயிரினங்கள் துன்பம் தருகிறதோ அவைகளுக்கு இந்த பூமியில் இடமில்லை அப்படிங்கிற அந்த இலக்கு நம்மால் முடிந்தால் அவைகளுக்கு இந்த பூமியில் இடமில்லாமல் செய்ய முடியும் என்றால் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவைகள் நம்மை வாழ விடாது. ஒரு புலி மேலே பரிதாபப்பட்டிங்கன்னா புலி உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போயிடும், கழுத்தை உங்களே கவ்வி எடுத்துகிட்டு போயிடும். அவள் ஒரு மாடு மாதிரி இருக்கும். ஒரு புலி வந்து ஒரு மாடை போல் இருக்கும். ரொம்ப அதெல்லாம் எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கடிச்சதுன்னா அவ்வளோதான், கிழிச்சிடும். அத்தோடு அது கடிச்சிட்டு விட்டாலே போதும், செத்து போயிடும். அதனால் வந்து அவைகளிடம் பரிதாபம் காட்டினா அவ்வளோதான். அந்த மாதிரி இது எனது கருத்து. உங்கள் கருத்து முரண்படுது, உங்கள் மனதை எனது கருத்து புண்படுத்துகிறது என்றால்
நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் கருத்தை முன்வைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை.